கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 15/8/2026க்கான ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம், ஹங்கேரி. ஹங்கேரி என்பது மத்திய ஐரோப்பாவில் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடு. கார்பாத்தியன் படுகையில் 93,030 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இது வடக்கே ஸ்லோவாக்கியா, வடகிழக்கில் உக்ரைன், கிழக்கு மற்றும் தென்கிழக்கில் ருமேனியா, தெற்கில் செர்பியா, தென்மேற்கில் குரோசியா மற்றும் ஸ்லோவேனியா மற்றும் ஆஸ்திரியா ஆகியவற்றால் எல்லையாக உள்ளது. 9 கோடி மக்கள் தொகையை கொண்ட தேசம் ஆசீர்வதிக்கப்பட செழிப்பாக மாற செபிப்போம். ஹங்கேரி நாட்டில் இருக்கும் எல்லா அரசு தலைவர்களும் நீதி தவறாது நல்லாட்சி நடத்தும்படியாக அரசியல் துறைகள், நீதித்துறைகள், பாதுகாப்பு துறைகள், விவசாய துறைகள், கல்வித்துறைகள், சகல துறைகளும் கர்த்தருக்கு பிரியமான முறையில் நல்லாட்சி நடத்த ஜெபிப்போம். ஹங்கேரி நாட்டின் ஜனாதிபதி கட்டலின் நோவாக் அவர்களுக்காகவும், பிரதமர் விக்டர் ஆர்பன் அவர்களுக்காகவும், தேசிய சட்டமன்றத்தின் சபாநாயகர் லாஸ்லோ கோவர் அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஹங்கேரி நாட்டில் இருக்கும் மதங்களான ரோமன் கத்தோலிக்கம் 27.5%, கிரேக்க கத்தோலிக்கம் 1.7%, கால்வினிசம் 9.8%, லூதரனிசம் 1.8%, மற்ற கிறிஸ்தவர்கள் 1.7%, பிரமதங்கள் 1.3%, மதம் அல்ல 16.1%. கர்த்தரை அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். போர்களையும் ஆக்கிரமிப்புகளையும் சந்தித்துள்ள ஹங்கேரிய தலைநகர் அண்மை காலங்களில் உக்ரைன் அகதிகளின் புகலிடமாகவும் மாறியுள்ளது. பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். பலதரப்பட்ட மக்கள் வாழும் தேசத்தில் பல மொழிகளிலும் சுவிசேஷம் கிடைக்க, சுவிசேஷம் மொழி பெயர்ப்பிக்கப்பட, சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட, எல்லா மொழிகளிலும் தேவராஜ்யத்தின் பணிகளை செய்வதற்கு ஊழியர்கள் எழும்ப ஜெபிப்போம். ஹங்கேரி நாட்டில் உள்ள பள்ளிகளுக்காகவும் பல்கலைக்கழகங்களுக்காகவும் தரமான கல்வி கிடைக்க, ஒழுக்கமுள்ள மாணவ சந்ததி உருவாக ஜெபிப்போம். ஹங்கேரி நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காகவும் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிப்போம். ஹங்கேரி நாட்டின் ஒரே பாலின திருமணங்கள், கூட்டு வாழ்க்கை செய்பவர்கள் மனம் திரும்ப, தேவ பயம் இவர்களை ஆளுகை செய்யும்படியாக எல்லா விதமான பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட ஜெபிப்போம். ஹங்கேரி நாட்டின் சபைகள் உயிர்மீட்சி அடைய, தேசம் ஆசீர்வதிக்கப்பட, சுவிசேஷ வாசல் எங்கும் திறக்கப்பட, சபை பெரிய எழுப்புதலை காண ஜெபிப்போம். ஹங்கேரி நாட்டின் வாலிபர்கள் புதிய ஆத்துமாக்கள் அநேகர் சபைகளுக்குள் செல்லும்படியாக, ஊழியர்கள் இன்னும் அதிகமாக தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்கும்படியாக ஒவ்வொரு சபையும் பரிசுத்தமாக்கப்பட ஜெபிப்போம். இயற்கை அழிவுகளான காட்டுத்தீ, வெள்ளம், பூமி அதிர்ச்சி, சுனாமி, மண் சரிவுகள், மழை, சூறாவளி இயற்கை அழிவுகளிலிருந்து தேசம் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். தேசத்தில் கருக்கலைப்பு, விவாகரத்துக்கள், தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் விவாகரத்துக்கள் இல்லாதபடி ஒரு குடும்பமாக கட்டி எழுப்பப்பட, விவாகரத்துக்காய் முன்னிற்கிற இளம் வாலிபர்கள் மனம் திரும்ப ஜெபிப்போம். தேசத்தில் இயற்கை அனர்த்தங்களிலிருந்து தேசம் பாதுகாக்கப்பட, காற்று, மழை, வெள்ளம், மண் சரிவு, காட்டுத்தீ போன்றவைகளிலிருந்து தேசம் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். தேசத்தில் எல்லா சபைகளிலும் எழுப்புதல் வர வேண்டும். இன்னும் புதிய சபைகள் பெருக வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான சபைகள் எழும்ப வேண்டும். உண்மை உத்தமமாக ஊழியம் செய்கிற சபைகளும் ஊழியர்களும் எழும்பும்படியாக ஜெபிப்போம். தேசத்தில் போதைக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஆண்கள், பெண்கள், போதைகளை விற்பனை செய்பவர்கள், போதைகளை தயார் செய்பவர்கள், வெளிநாடுகளுக்கு கடத்துகிறவர்கள் மனம் திரும்பும்படியாக ஜெபிப்போம். தேசத்தில் போதை வஸ்துகள், கொள்ளை, கொலை, கற்பழிப்பு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், கடத்தல் இப்படியான தொழில்களை செய்பவர்கள் மனமாறி இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவராக மாறும்படியாக ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.